வணக்கம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் தலைசிறந்த முதல் 10 நடிகர்கள பத்தி பார்க்கலாம். த டாப் மோஸ்ட் 10 ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு மூவி பஃப். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்கள் பார்ப்பேன். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், கொரியன், லெபனீஸ் அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் பார்ப்பேன். ஸோ எனக்கு இதன் மூலம் கிடைத்த அந்த அறிவின்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 10 பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சிறந்த நடிகர்கள் என்பதை நான் எதை வச்சு தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, இன்டென்சிட்டி. ஒரு கேரக்டரை எவ்வளோ டென்சிட்டியாக இன்டென்ஸாக பண்ணுறாங்க, அதாவது அவ்வளோ ஆழமாக அடர்த்தியாக பண்ணுறாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது, எவ்வளோ வெர்சடைலிட்டி இருக்குது அவங்களுக்கு. வெர்சடைலிட்டினா பலவிதமான கேரக்டரில் நடிக்கக்கூடிய திறமை. இது ரெண்டு வச்சு தான் இந்த சிறந்த நடிகர்களுடைய பட்டியலை நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வெர்சடைலிட்டி அப்படின்னா எல்லா விதமான கதாபாத்திரங்கள்லையும் ஃபிட் ஆகணும். குருடனா, நொண்டியா, ஒரு பெண்ணா, ஒரு திருநங்கையா, போலீஸா, திருடனா, உமனைசரா, கிராமத்தானா, ஹைலி எஜுகேட்டடா, ஒரு பாடகனா, ஒரு டான்ஸரா, ஒரு இசைக்கலைஞனா, பல ஊர்களில் இருந்து வந்த ஒரு ஊர்க்காரனா, அந்தந்த வட்டார வழக்கு பேசக்கூடிய ஊர்க்காரனா, இந்த மாதிரி பல வகையான கேரக்டரில் சரியாக பொருந்தக்கூடிய நடிகர்கள். ஸோ இந்த வகையில் யாரெல்லாம் சிறந்த நடிகர்கள், அதுலேயே வரிசைப்படுத்தி பெஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிட்டே 10வது இடம் வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், உங்களுக்கு வேற ஒரு லிஸ்ட் கூட இருக்கலாம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உங்கள் லிஸ்ட் என்னன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகே, இப்போ அந்த 10வது இடத்துல யார் இருக்கிறான்னா, ஃபகத் ஃபாசில் அவர்கள். இவர் குறுகிய காலத்திலேயே எல்லாருடைய மனங்கள்லையும் இடம் பிடிச்சிட்டாரு. ஒரு பால்வடியும் முகம், சின்ன ஒரு உடம்பு ஃப்ரேம். ஆனால் அதுலேயே இவருடைய அந்த நடிப்புனால ஒரு விஸ்வரூபம் எடுப்பார். குறிப்பாக ஆக்ரோஷம், வஞ்சகம், கோபம், வெறுப்பு, இந்த மாதிரியான குணச்சித்திரங்களை மிகவும் அழகாக காட்டக்கூடியவர், இயல்பான நடிகர். இவர் நம்ம டாப் 10ல் 10வது இடத்துல இருக்கிறார். இவருடைய நடிப்பு திறமையை தெரிஞ்சுக்கணுன்னா ஜோஜி, டிரான்ஸ், மாலிக், கும்பலாங்கி நைட்ஸ் போன்ற படங்களை பார்த்தால் இவருடைய நடிப்பு திறமையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 9வது இடத்தில் மம்முட்டி அவர்கள். மிக அழகான மெல்லிய உணர்வுகளை கச்சிதமாக வெளிப்படுத்தக்கூடியவர், இயல்பான நடிகர். ஆனால் இவர் என்னன்னா, இவர்கிட்ட ஒரு பெரிய பாடி லாங்குவேஜ் இருக்காது. ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் இவர் பண்ணதில்லை. மற்றபடி அவர் எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸை நிச்சயமாக மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்லேயே நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. தளபதி, ஆனந்தம், அழகன், பேரன்பு, இந்த மாதிரியான படங்களை பார்த்தாலே உங்களுக்கு அவருடைய நடிப்பு திறமையை புரிஞ்சுக்கலாம். ஸோ 9th பிளேஸில் மம்முட்டி அவர்கள். அடுத்து 8வது இடத்துல ஷாருக் கான். உருகி உருகி காதலிக்கிறதுலையும் சரி, ஆக்ரோஷமான சண்டை காட்சிகள்லையும் சரி, சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனம் பண்ணுறதுலையும் சரி, இவர் சூப்பர். இவருடைய படங்கள்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் உயிரே, ஹேராம், ஹிந்தியில் பாசிகர், சக்தே போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய நடிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்ல நடிகர். இவர் நம்ம லிஸ்ட்டில் 8வது இடத்தில் இருக்கிறார். 7வது இடத்தில் சிரஞ்சீவி அவர்கள். நடிப்பாகட்டும், நடனமாகட்டும் பிச்சு உதறுவார். அவருடைய படங்கள்னு பார்த்தீங்கன்னா, சைரா நரசிம்ம ரெட்டி சமீபத்தில் வந்தது, சங்கர் தாதா எம்பிபிஎஸ், அதில் அவர் பண்ணியிருக்கிற அந்த காமெடி ஹீரோ சூப்பராக இருக்கும். தாகூர், ஆக்ரோஷமான ஒரு கதாபாத்திரம். ருத்ரவீணா, ரொம்ப இயல்பான நடிப்பு. அதுக்கப்புறம் சுபலேகா போன்ற படங்கள்லாம் அவருடைய நடிப்புக்கு சில உதாரணங்கள். அடுத்து 6வது இடத்தில் எனிகசிங் தனுஷ்.
அவருடைய 3ல வர கிளைமேக்ஸ் பார்த்தீங்கனாலே புரிஞ்சுக்கலாம். அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ற, தற்கொலைக்கு முன்னாடி அவர் யோசிக்கிற, தற்கொலைக்கு பயந்து தற்கொலை செய்துக்கிற அந்த காட்சி ஒண்ணே போதும். அவர் எவ்வளோ சிறந்த நடிகர்ன்னு நாம புரிஞ்சுக்கலாம். அதுபோல புதுப்பேட்டையில ஒரு கொடூரமான பயமுறுத்துற ஒரு ஆசாமி. அசுரன்ல அப்பாவின் பாசம், அரவணைப்பு, வீரம் எல்லாம் கச்சிதமா காமிச்ச ஒரு தந்தையாக நடித்த நடிப்பு. ஆடுகளத்துல அந்த மதுரை வட்டார வழக்க பேசிக்கிட்டு இயல்பான ஒரு ரவுடிசம் கலந்த இளைஞன். மரியான் படத்துல பிரிவு, ஏக்கம், துக்கம் எல்லாத்தையும் அழகாக காட்சிப்படுத்திய அந்த திறமை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு சிறந்த நடிகர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்து 5வது இடத்தில் நம்ம சூர்யா. இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருந்த சூர்யா ஒவ்வொரு படமா தன்னை எப்படி மெருகேத்திக்கினாருன்றத நாம் எல்லாம் பார்த்துருக்குறோம். அவர் இன்னைக்கு ஒரு நல்ல நடிகரா வலம் வராரு. அவருடைய இனிஷியல் காலகட்டத்தில் அவர் நடித்த நந்தா, விரக்தி, வீரம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாரு. பிதா மகன்ல ஜாலியான விளிம்பு நிலை இளைஞனாக அருமையாக நடிச்சிருப்பாரு. வாரணம் ஆயிரம் படத்துல படித்த பெரியவராகவும் காதலிக்காக துடிக்கும் இளைஞனாகவும் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. ஜெய் பீம் ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஷட்டிலா, மெச்சூர்டா, டென்ஸா பண்ணியிருப்பாரு அந்த ஒரு லாயர் ரோல். அதை பார்க்கும்போது நம்ம லாயருங்க மேலேயே நமக்கு மரியாதை ஏற்படும். சூரரை போற்று, நடிப்பு அரக்கி என்று கமலாலேயே வர்ணிக்கப்பட்ட ஊர்வசியோட போட்டி போட்டு நடிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் அவருடைய நடிப்புக்கு சில சான்றுகள். அதனால நம்ம லிஸ்ட்ல சூர்யா 5வது இடத்தில் இருக்கிறார். அடுத்து நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிறவர் த கிரேட் ஆமீர் கான். நடிப்புக்காக தன்னை வருத்தி கொள்ளும் சில கலைஞர்களில் ஒருவர். நடிப்புக்காக உடலை ஏத்துறதும் இறக்குறதும் இவருக்கு கைவந்த கலை. இவருடைய படங்கள் சிலவற்றை சொல்றேன். இதை நீங்க பார்த்தீங்கனாலே இவருடைய நடிப்பின் உயரம் உங்களுக்கு தெரிய வரும். லகான் தைரியமான துடிப்பான ஒரு இளைஞன். லால் சிங் சத்தா சமீபத்தில் வந்த படம். ஒரு அப்பாவி இளைஞனாக வந்திருப்பாரு. ரொம்ப அழகான ஒரு நடிப்பு. டங்கல் தன் பெண்களை ரெஸ்லராக ஆக்க துடிக்கும் அப்பா. ஒரு வயதான தோற்றத்துல உடம்பெல்லாம் போட்டு தொப்பை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அப்பாவாகவும் இளைஞனாக ரெஸ்லராகவும் அவர் காட்டியிருக்கிற அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் மங்கள் பாண்டே ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா வந்திருப்பாரு. நல்ல நடிப்பு. பிகே வேற்று கிரகவாசியா வந்து காமெடியில கலக்கின ஒரு படம். இந்த படங்கள்லாம் இவருடைய நடிப்புக்கு சில சான்றுகள் தான். இன்னும் நிறைய படங்கள் இவருடைய நல்ல படங்கள் இருக்கிறது. அடுத்து 3வது இடத்தில் த கிரேட் மோகன்லால். மிக மிக இயல்பான நடிப்பு. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பாடி லாங்குவேஜ். இவர் ஜஸ்ட் அப்படியே நின்றுகிட்டே நடிக்க மாட்டாரு. இவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நடிக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு பாடி லாங்குவேஜை பிடிச்சி அந்த கதாபாத்திரமாகவே வாழ்வார் படங்கள்ல. இவர் தமிழ்ல வந்த இவருடைய சில படங்கள் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை, அப்புறம் இருவர், டப்பிங் பண்ணி வந்த புலிமுருகன், வினப்பிரஸ்தம் என்ற மலையாள படம், பரதம், திருஷ்யம் போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய நடிப்பு திறமையை நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் பெருமை இவர். 2வது இடத்தில் நம்ம விக்ரம். நடிப்புக்காக எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்க முடியுமோ எடுக்கக்கூடியவர். தன்னை எவ்வளவு வருத்தி கொண்டு அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளோ வருத்திப்பாரு. கதாபாத்திரத்துக்காக ஒரு 5வது மாடியிலேருந்து குதிங்கன்னாலும் குதிச்சிடுவார். அந்த மாதிரியான ஒரு நடிகர். மிக இயல்பான நிறைய விதமான பாத்திரங்களில் செட் ஆகக்கூடிய ஒரு நல்ல வெர்சடைல் ஆக்டர். இவருடைய சேது, பிதாமகன், அந்நியன், ஐ, தங்கலான் போன்ற படங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க.
பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்க. இவருடைய நடிப்பின் உச்சம் உங்களுக்கு தெரிய வரும். நம்பர் 1 நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், உலக நாயகன், கலைஞானி, சகல கலா வல்லவன், நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள். இவர் ஏன் நம்பர் 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வயசுலேருந்து இன்னைக்கு 70 வயசு வரைக்கும் இடைவிடாத தேடல், கடின உழைப்பு, திறமை, அறிவு, அழகு, எல்லா கதாபாத்திரத்திற்கும் பொருந்தக்கூடிய உடல்வாகு, இப்படி இவர் ஒரு காம்போங்க. இந்த காம்போ வேற யார்கிட்டயுமே கிடையாது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்கும், ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ஸோ இந்த காம்போ இவர்கிட்ட இருக்கிறதுனால தான் இவர் அடிச்சிக்கவே முடியாது. இவர் நம் தமிழ்நாட்டின், ஏன் நம் இந்தியாவின் மிகப்பெரிய பெருமை, ஆளுமை. சில பேர் இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் இவ்வளோ கேரக்டர்ஸ் வெரைட்டிஸ் பண்ணுவாங்க, சில பேர் இவ்வளோ கேரக்டர்ஸ் வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவருடைய அந்த பேண்ட் வித் யாராலையுமே நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வெர்சடைல் ஆக்டர். சகல கலா வல்லவன் ஆக்டிங் மட்டும் கிடையாது, அவர் சினிமா துறையில் இருக்கிற அந்த 21 கிராஃப்டையுமே கரைச்சி குடிச்சவர்ன்றது வேற கதை. ஆனால் இந்த டாபிக் நடிப்பை பற்றி மட்டும்தான், சிறந்த நடிகர்ன்ற டாபிக்ன்றதால நாம் நடிப்பை பற்றி மட்டுமே பேசுவோம். அவருடைய படங்கள் பற்றியும் அதில் அவர் நடித்த விதங்களை பற்றியும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இருந்தாலும் இதை பார்க்குற எங்கள் ஜெனரேஷன்ஸ்க்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். சலங்கை ஒலி பாருங்க, அதில் பாலுவா வாழ்ந்திருப்பார். மைக்கேல் மதன காமராஜனை மறக்க முடியுமா? வேலு நாயக்கரை மறக்க முடியுமா? குணாவை மறக்க முடியுமா? மகாநதி கிருஷ்ணாவை மறக்க முடியுமா? ஆலவந்தானை மறக்க முடியுமா? இன்னும் பல 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 படங்களில் அருமையான நடிப்பு, இயல்பான நடிப்பு வெளிப்படுத்தி இருக்கும் நம் உலக நாயகன் படங்களை பாருங்க. இந்த என்னுடைய சேனலில் கமல்ஹாசன் என்ற பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா அவருடைய 30 சிறந்த படங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் பாருங்க. அவருடைய கலைத்திறமை, நடிப்பு திறமையை பற்றி தெரிஞ்சுக்க அதெல்லாம் உதவும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவர் படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, ஒரு நல்ல மெசேஜும் இருக்கும். அதனால் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 கமல்ஹாசன் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லிஸ்ட் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.